அப்ப இவங்க ஆர்கனைஸ்டா வந்திருக்காங்க. இவ்வளவு வெல் ஆர்கனைஸ்டா ஒரு தமிழ்நாட்டுல ஒருத்தனை எதிர்த்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னா பயமா இருக்கு. டோட்டலா பயமா இருக்கு. இங்க எல்லாருக்குமே பயம் இருக்கு. காரணம் என்னன்னா நமக்கு குடும்பம் இருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு, உறவுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இது எல்லாமே இந்த பயம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லது செஞ்ச அரசியல்வாதிகளுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது. ஐயா நல்லது செஞ்சிருக்காரு, இந்த ஐயா நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யாரும் இங்க ஒதுங்கி போறவங்களாம் கிடையாது. இவனை பத்தி பேசினா, இவங்களை பத்தி பேசினா இவனை இல்லாம செஞ்சிருவாங்க, குடும்பத்தை அழிச்சிருவாங்க, கருவறுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற அந்த பயம் தான் இங்க எல்லாரையும் பின்ன தள்ளி வச்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் இதனால ஓடி இருக்காங்க. அரசியல் பேசாம எத்தனை சேனல்ஸ், ஈவன் நம்ம நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய எத்தனையோ சேனல்ஸ் இன்னைக்கு அரசியல் பத்தி வாய் திறக்காததுக்கான காரணம் அதுதான். பேசினா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க இதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. எல்லாத்தையும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரச்சனை. 10 தினங்கள் உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு கெடு கொடுத்திருக்கு. காரணம் என்ன? ஊழல் செஞ்சு மாட்டிருக்கீங்க, ஊழல் செஞ்சதா ஒத்துருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, உடனடியாக உங்களுக்கு ஜாமீன் கிடைச்ச உடனே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அமைச்சரா பதவி ஏற்கிறீங்க. அப்படி அமைச்சரா நீங்க பதவி ஏற்பது சரியாங்கிறத நீங்க இன்னும் சொல்லவில்லையே. அமைச்சர் தானா, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்கும்போது ஒரு அமைச்சர், ஒரு மனுஷனா இருக்கு, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் வெக்கி தலை குனிந்து எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியும், இல்ல இவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஆட்சி கொடுக்குறாங்க, நிறைய ராஜாக்களுடைய ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ராஜா தப்பு செஞ்சுட்டானா கீழே வந்து செத்து போயிடுவாராம், ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி. அந்த சீன்லாம் இங்க இல்ல, பட் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம 10 நாள் அவகாசம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு விழா மேடையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிறவர் இன்னைக்கு பாடல் பாடுறாரு, அதுவும் சினிமா பாடல் பாடுறாரு, அதுவும் நம்முடைய அரசாங்க பள்ளியில. என்ன சார் நடக்குது? இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை சும்மா அளாவ விடுறீங்க, உலாவ விடுறீங்க. ஞானசேகரன்லாம் சரித்திர பதிவேடு குற்றவாளி தானே, அண்ணா யூனிவர்சிட்டி யாரும் மறக்கல, யார் அந்த சார்? இதே மாதிரி நடந்த அடுத்த ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை இங்க அரங்கேற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது அடுத்ததா இருக்கக்கூடிய கேள்வி.